எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியா டைம் படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதர்ஸ் டே. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே. ஸ்பெஷலாக என்னோடய அம்மாவுக்கு அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் அம்மாவுக்கு விஷ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஷ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில். இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா ப்ளிஸ்ஃபுல்லாக ஜாலியாக ஒரு சூப்பரான கிளைமேட்டு. நம்ம வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப ஆப்டான கிளைமேட்டு. ரொம்ப கூல்டாகவும் இருக்காது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது. மைல்டாக அப்படியே நம்ம வாக்கிங் போகிறதுக்கான ஏற்ற கிளைமேட் தான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நைட் எடுத்தது தான், நைட் ரொட்டீன். ஸோ நான் மாவு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் டேக்காக மாவு ஊற வச்சு அதை மாவு ஆட்டிகிட்டு இருந்தேன். கூடவே நைட்டுக்கு பார்த்திங்கன்னா உப்புமா தான் செஞ்சு கொடுத்துருக்கேன் என்னோடய பசங்களுக்கு. உப்புமாவில் எல்லா கேரட், பீன்ஸ் எல்லா காய்கறிகளுமே போட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன். இது கூட நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க நைட்டு டின்னருக்கு. இன்றைக்கி மதர்ஸ் டே அப்படின்றதுனால என்னோடய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா கப் கேக்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளாக கேட்டிருந்த கப் கேக்ஸ் தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இனி எனக்கு பார்த்திங்கன்னா வாட்டர்மெலான் ஜூஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது ஆஃப்டர்நூன் செஞ்சு வச்சுருந்தோம். ஸோ இது ரெண்டு தான் பார்த்திங்கன்னா என்னோடய பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். இது அவங்களுமே இந்த பேட்டர்லாம் இந்த கப் கேக்ஸில் நல்லா போர் பண்ணி வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு இதில் ஒரு தனி ஹாப்பினஸும் கிடச்சிது. ஸோ மதர்ஸ் டே அதுவும் அவங்களுக்கு இது செஞ்சு கொடுக்குறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். கப் கேக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பேனில் தான் ஊற்றிருந்தேன். அதுக்கப்புறம் நிலாவுக்கு ஒரு குட்டி பேனில் ஊற்றி வைக்கலான்றதுக்காக ஒரு குட்டி கப் கேக்கும் செஞ்சுருந்தேன். இந்த கப் கேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமாவே செய்கிறேன். ஸோ இதில் எதுவுமே வெறும் சாக்கோ சிப்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். மற்றபடி எல்லாமே யூஷுவல் மெத்தட் தான். இதோட குக் டைம் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ். ஸோ முன்னாடி அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன். கப் கேக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாகவும் இருந்துச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. இப்போ கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேக் பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக வந்துச்சு. இது ஒரு சிம்பிள் கேக் தான். இதில் எந்த ஃப்ளேவர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் ஸ்பாஞ்ச் கப் கேக். மேலே சாக்லேட் குக்கீஸ் மட்டும் இருக்குது. பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய 3 பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா சாக்கோ சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பேக்கிங் டைமே பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் தான். இப்போ அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கலாம். இனியன் பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகிழனை சாப்பிட்டுட்டு இருந்தான். மகிழனுக்காக தான் மெயினாக இந்த கப் கேக் செஞ்சதே. ஸோ அவனுக்கு கொடுத்ததில் பயங்கர ஹாப்பி. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மதர்ஸ் டே அன்னைக்கு நான் ஒரு எமர்ஜென்சிக்காக இந்தியா போயிருந்தேன். ஸோ மகிழனை மதர்ஸ் டே அப்போ ரொம்பவே மிஸ் பண்ணேன். பட் ஸ்டில் இப்போ பார்த்திங்கன்னா இப்போது எல்லாருமே ஃபேமிலி ரீஜாயின் ஆகி என்னோடய பசங்களோட நான் இந்த மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். இதில் குட்டி வருத்தம் என்னென்னா என்னோடய
அம்மா வந்து இங்கே இல்லை அப்படிங்கிறது தான். பட்ஸ் ஓகே, கூடி சீக்கிரம் அவங்களும் வருவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ கப் கேக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்படி தான் இருந்துச்சு. நான் ஒரு 12 to 15 கப் கேக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி வருது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான கப் கேக் வந்து நாங்கள் ட்ரை பண்ணலான் இருக்கோம். அந்த டைமில் வந்து நான் ஃபுல் ரெசிபியை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா நிலா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்திருக்கா. ஸோ அவளுக்கும் கப் கேக் கொடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் செக்ஷன் தான். ஸோ நாங்கள் வீட்டிலேயே வந்து வெறும் வாட்டர்மெலான் சக்கரை போட்டு ஐஸ்கிரீம் செஞ்சோம். இது வந்து ஒரு குல்ஃபி ஐஸ் ஃபார்மேட்டில் செஞ்சோம், நார்மலாக செய்கிற மாதிரி தான். பட் இனி எனக்கு அதை சாப்பிட்றதுல பயங்கர ஹாப்பி. மதர்ஸ் டேவை நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இந்த மதர்ஸ் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஜாலியாக போச்சு. என் பசங்களோட 3 பசங்களோடு சேர்ந்து நான் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணேன். ஸோ இதோட சந்தோஷம் என்ன வேணும் சொல்லுங்கள். ஸோ இந்த vlog நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.